ஒரு காட்டு வழியா பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு நடந்து போய்க்கிட்டே இருக்கா. அப்படி போய்க்கிட்டு இருக்கும்போது, ஒரு மரத்து மேல பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு உட்கார்ந்திருக்கா. அப்படியே பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணுக்கு நீண்ட ஜடை இருக்கு. அப்ப அந்த பொண்ணு பக்கத்துல போம்போது, அந்த பொண்ணு சொல்லுது, "உனக்கும் இப்படி ஜடை வேணுமா?" அப்படின்னா என்னோட ஜடைய தொடுன்னு சொல்லும்போது, அந்த பொண்ணு ஜடைய தொட்டோனே, அப்படியே பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு பேயா மாறிறா. அதுக்கப்புறமா ஜடைய வச்சு அந்த பொண்ண அடிச்சிடுறா. இதனால பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணுக்கு ஒரு நோய் வந்துருது. இதனால கிராமத்து மக்கள்லாம் அந்த பொண்ணுக்கு என்னாச்சுன்னு சொல்லி பார்க்குறாங்க. பார்த்தா, இந்த பொண்ணு ஒரு எலும்பு கூடு மாரி ஆகி 21 நாளுக்கு அப்புறம் இறந்துடுறா. இத பார்த்து கிராமத்து மக்கள்லாம் பயந்து போயிருக்காங்க. கிராமத்து மக்கள்ல நெறைய பேருக்கு இதே நோய் வர ஆரம்பிக்குது. இப்படியே பார்த்தீங்கன்னா, மல்லிங்கிற ஒரு பொண்ணு அவங்க அப்பா கூட வண்டியில போக ஆரம்பிக்கிறா. அப்படி போம்போது, மல்லிங்கிற அந்த பொண்ணு ஏதோ வாசனை வருதுன்னு சொல்லி காட்டுக்குள்ள போறா. அப்படி போனா அந்த பேய் இருக்கு. அப்ப அந்த பேய் சொல்லுது, "என்னோட ஜடைய தொடுன்னு." அப்ப அந்த பொண்ணு ஜடைய தொட்டோனே, அந்த பொண்ணு வந்து அந்த நோயினால பாதிக்கப்பட்டுடுறா. அதுக்கப்புறமா ஜமீன்தார் என்னோட பொண்ணுக்கு என்னாச்சு? நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி பயந்துட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த வீட்ல வேலை செய்ற பால்காரங்கிற குமார்ங்கிற பையன் கேட்டுக்கிட்டு இருக்கான். இதுக்கு மேல வீடியோவ கன்டின்யூ பண்ண முடியாதனால, கீழ லிங்க் இருக்கு. கிளிக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறமா குமார் மல்லிய நம்ம தான் காப்பாத்தணும்னு சொல்லிட்டு குமார் பார்த்தீங்கன்னா, காட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறான். அப்ப யாரோ அணுகுற சத்தம் கேட்குது. என்னன்னு சொல்லி பார்த்தா, அங்க ஒரு வயசானவர் இருக்காரு. அந்த வயசானவர்ட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றான். அப்ப அந்த வயசானவர் சொல்றாரு, "இந்த காட்டுல இருக்க மூலிகைய கொண்டு போய் அந்த பொண்ணுக்கு குடுன்னு" சொன்னதுக்கப்புறம் மூலிகைய கொண்டு போய் அந்த பொண்ணுக்கு குடுக்குறான். அதுக்கப்புறமா அந்த பொண்ணு கொஞ்சம் சரியாகிறா. அப்ப அந்த பொண்ணு என்னாச்சுங்கிற நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றா. இத கேட்டோனே குமார், "அப்படின்னா அந்த பேய் தான் இதுக்கு காரணமான்னு" சொல்லிட்டு இந்த விஷயத்த போய் அந்த வயசானவர்ட்ட சொல்றான். அப்ப அந்த வயசானவர் சொல்றாரு, "அந்த பேயோட உடல் கீழ தான் இருக்கு. அத கொண்டு போய் நீ சந்தன கட்டையால எரிச்சிரு. அதுக்கப்புறமா ஒரு கத்தி கிடைக்கும். அத வச்சு அந்த பேய குத்திருன்னு" சொல்றாரு. அதுக்கப்புறமா குமார் அந்த பேயோட உடம்ப சந்தன கட்டையில எரிச்சதுக்கு அப்புறமா ஒரு எலும்பு துண்டு ஒண்ணு கிடக்கு. அந்த எலும்பு துண்ட எடுத்துட்டு போயிட்டு அந்த பேயோட கழுத்த பார்த்தீங்கன்னா அறுத்துடுறான். இதனால பார்த்தீங்கன்னா அந்த பேயுமே அழிஞ்சிருது. அதுக்கப்புறம் கிராமத்து மக்களுக்கு வந்த நோய் எல்லாமே சரியா போயிருது. இதனால பார்த்தீங்கன்னா ஜமீன்தார் மல்லிய குமாருக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாரு.